மானாமதுரை சம்பவமும் இவங்க ஒன்னா ஃப்ரெண்ட்ஸு தண்ணி அடிச்சுட்டு ஒன்னா இருந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டையை போட்டுட்டு போய் வெட்டுறது எப்படி சரி? அவங்க வீட்டுல செத்து போனா அவங்க பிள்ளைங்களுக்கு அழ மாட்டாங்களா? அந்த அளவுக்கு போதை வந்து நம்மள ஆட்சி படைக்கும். முதல்ல மது, போதை, கஞ்சா அதெல்லாம் சுத்தமா டோட்டலா காலி பண்ணி செஞ்சுட்டு அப்புறம் தான் ஒரு நல்ல சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும். இப்படியே போயிட்டு இருந்தா இப்படி என்ன செய்யறோம்னு தெரியல. நான்கு நேரில் பூந்து வெட்டுறாங்க. இன்னவங்க போனவங்க அதுல ஒரு நார்த் இந்தியன், ஒரு கோனாரு, இன்னொரு பட்டியல் சமுதாயம் இப்படிதான் வெட்டுவாங்க இறந்து போறாங்க. அது ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர், அது எப்படி சரி? நியாயப்படுத்த முடியாது. அது மாதிரிதான் மானாமதுரையில் நடந்தது. பூந்து வெட்டினா அது எப்படி சரி? வேண்டாமா, காலைல பேசிக்கலாம். என்ன நண்பர்களுக்குள்ள சண்டை, அவங்க அப்பா கூட இளந்தாளி பசங்க ஏதோ வெட்டிப்பான சின்ன பசங்க, அது அப்படி சொல்லக்கூடாது ஐயா. அது எப்படி ஒத்துக்க முடியும்? சின்ன பசங்கன்னா கொலை பண்ணிக்கலாமா? இவர் இளந்தாளி பர்சன் கிடையாது, அண்டர் 18 கிடையாது, அண்டர் 18 பிளஸ் தானே. அப்ப போலீஸுக்கு இப்ப 2000 போலீஸ் தள்ள விடிஞ்சு போச்சு. அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 2 பேர் போதையில் ஒரு 2 பேரை வெட்டுறாங்க, கொலை முயற்சி ஆகுது. அது வழக்கு நீங்கள் பார்த்தீங்க, எல்லா செய்தி ஊடகங்கள்லேயும் வந்துச்சு. அது போயிட்டு இருந்துச்சு, அது ஒரு மாதிரி டேக் ஆஃப் ஆகி போச்சு. அதில் வந்து ஒரு அக்யூஸ் ஒருத்தரை தூக்குறாங்க, ஆகாஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தூக்குறாங்க. தூக்கி போலீஸ் விரட்டி பிடிக்கக்குள்ள அவர் ஒரு பாலத்துலேருந்து கீழே குதிச்சிட்டாரு. ஏன்னா வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் இருக்குது, அவர் வெட்டுற வீடியோ போகிறது வர்றதெல்லாம் இருக்குது. பாலத்துலேருந்து கீழே குதிச்சிட்டாரு, கால் உடஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. கால் உடஞ்சிட்டு ட்ரீட்மெண்ட் கோயிங்கான்னு போயிட்டு இருந்துச்சு. ஃபைன் இப்போ அவர் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணவுள்ள அவர் இறந்துட்டார். சிகிச்சை அளித்தாங்க, சிகிச்சையிலேருந்து மேல் சிகிச்சையில் இறந்துட்டாருன்னு அவங்க வீட்டு தகவல் சொல்கிறாங்க. தகவல் சொன்னோன்னே அவங்க சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. பிரச்சனை பெருசாகுது. அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. நல்ல வேலை இதில் எதுவும் கம்யூனல் இன்டர்ஃபியரிங் இல்லை. இருந்திருந்தால் அது இன்னும் வேறு மாதிரி டேஞ்சராக போயிருக்கும். எல்லாம் அவங்க ஒரே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருந்த பிரச்சனை அது. அதில் என்னென்னா போலீஸ் தரப்பில் என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் வீசிங் வந்து மூச்சு திணறல் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு போலீஸ் தரப்பு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. எனக்கும் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தால் தான் அதையும் நம்ம கிளியராக சொல்ல முடியும். ஒரு கஸ்டடியலில் வந்து வீசிங் வர்றது, இந்த மாதிரி இயற்கையாகவே சாவுற மரணங்கள் உண்டு. இல்லை அட்டிச்ச அட்டியில் ரத்தம் ஓவராக போய் மூச்சு திணறல் வந்துச்சா, ப்ரீத் பண்ண முடியாமல் அப்படின்றது இருக்குது. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிளியராக தெரியும். இருந்த போதிலும் இந்த சுச்சுவேஷனில் அவங்க முத நாள் இப்போ நிறைய கமெண்ட் பாக்ஸில் என்ன போடுறாங்கன்னா, செத்து போட்டோம், என்கவுண்ட்ரு, போலீஸ் ஜாலி அப்படி போடுறாங்க, போலீஸை திட்டி அப்படி போடுறாங்க. ரெண்டுமே சரியான பார்வையாக இல்லை. எப்படின்னா ஒரு அஃபென்ஸுக்கு வந்து கோர்ட்டு மூலியமாக தான் தண்டனை கொடுக்கணுங்கிறது என்னை போன்ற வழக்கறிஞர்களுடைய எண்ணம். எப்பவுமே நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க, கோர்ட்டு டிசைட் பண்ணட்டும், கோர்ட்டால் தண்டனை கிடைக்கட்டுன்னு. போலீஸ்காரவங்கள்ட்ட ஏற்கனவே திருப்பவனம் அஜித்தெல்லாம் ரொம்ப இன்னசென்ட், பாவம், அதெல்லாம் உங்களை கேட்காம கூடாது. அஜித்குமார் கொலையில் ரெக்கவரியெல்லாம் வேண்டியதில்லை, நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ நான்குநேரி சம்பவம், அதுக்கு தொடர்ச்சியாக இப்போ மானாமதுரை நான்குநேரி சம்பவம் வேற மாதிரி கிளாஷில் அது பெரிய அதுவும் அட்டூழியம்தான். இப்போ இவங்க மானாமதுரையில் பூந்து பப்ளிக்லேருந்து வெட்டுறது எப்படி சரி? இப்போ பகல்காமில் தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க, டூரில் போயிருந்தவங்கள சுட்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? டெரரிஸ்ட்டுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? யாரை வேணுமோ சுடுவோம், யாரை வேணா வெட்டுவோங்கிறது வந்து சரியான பார்வையா இல்லை. எனக்கும் உங்களுக்கு ஒரு எதிரி இருக்குது, ஒரு எதிர்ப்பு இருக்குது. நான் அவங்க இடத்த எடுத்துக்கிட்டேன், இல்லை ஏதோ உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன வெட்டுறீங்கன்னா அது லாஜிக் உண்டு. பட் எதுவுமே இல்லை, நான் ஒரு சீன் ஆகணும், யாரை நிற்கிற 4 பேர் வெட்டுவேன், ஒரு டீக்கல்ல பூந்து வெட்டுவேங்கிறது சரியில்லை. அதை நான் ஏற்றுக்க முடியாது, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மனித நேயம் உள்ள யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, தப்பு தான் அது. நான் அதில் இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி எதுவுமே நான் பேசலை. மானாமதுரை சம்பவமும் இவங்க ஒன்றா ஃப்ரெண்ட்ஸு தண்ணி அடிச்சுட்டு ஒன்றா இருந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டையை போட்டுட்டு போய் வெட்டுறது எப்படி சரி? அவங்க வீட்டில் செத்து போனால் அவங்க பிள்ளைங்களுக்கு அழ மாட்டாங்களா? உங்களுக்கு இவ்வளோ அழுக வருது, நீங்கள் அழகுள்ள பாவமாக இருக்குது. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் சார், எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் அப்படியே வண்டி நிறுத்திட்டு அழுகுறேன்னு ஆகாஷோட அப்பா பேசக்குள்ள ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் முத நாள் என்ன செயல் நடக்குது, அதோட கோஇன்சிடென்ட்டாக என்ன நடக்குது? எல்லா மதத்திலையும் பைபிளில் கூட சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். திருக்குறான் அதை சொல்லுது, திருக்குறள் அதை சொல்லுது, பாவம் செய்யக்கூடாது. பகவத்கீதையும் சொல்லுது பாவம் செய்யக்கூடாது. நமக்கு வந்து அது பாதிச்சிடும் நம்மள. புத்தர் சொல்கிறாரு. எல்லாமே நம்ம ஏன் இப்படி இந்த மாதிரி மனநிலைக்கு போகிறோம்னே தெரியலையே. அந்த அளவுக்கு போதை வந்து தலைக்கேறிடுது. நம்ம யார் என்னன்னு வெட்டுறவங்களுக்கு அந்த அளவுக்கு போதை வந்து நம்மளை ஆட்சி படைக்குது. இப்போ கொலையை நிப்பாட்டுறதுக்கு முதல்ல எங்கே போதையை நிப்பாட்டணும், அதுதான் வழி. கொலையை நிப்பாட்டுறது இது பின்னாடியிலேருந்து போகிறோம், முன்னாடியிலேருந்து வாங்க. முதல்ல மது, போதை, கஞ்சா அதெல்லாம் சுத்தமாக டோட்டலாக காலி பண்ணி செஞ்சுட்டு அப்புறம் தான் ஒரு நல்ல சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும். இப்படியே போயிட்டு இருந்தால் இப்படி என்ன செய்கிறோம்னே தெரியல. நான்கு நேரில் பூந்து வெட்டுறாங்க,
நின்னவங்க போனவங்க அதில் ஒரு நார்த் இந்தியன், ஒரு கோனாரு, இப்படி இன்னொரு பட்டியல் சமுதாயம் இப்படிதான் வெட்டுவாங்க இறந்து போறாங்க. அதில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர், அது எப்படி சரி? நியாயப்படுத்த முடியாது. அது மாதிரி தான் மானாமதுரையில் நடந்தது. பூந்து வெட்டினா அது எப்படி சரி? ரேண்டமா காலைல பேசிக்கலாம், என்ன நண்பர்களுக்குள்ள சண்டை, அவங்க அப்பா கூட இளந்தாளி பசங்க ஏதோ வெட்டிப்பான சின்ன பசங்க, அது அப்படி சொல்லக்கூடாது ஐயா. அது எப்படி ஒத்துக்க முடியும்? சின்ன பசங்கன்னா கொலை பண்ணிக்கலாமா? இவர் இளந்தாளி பர்சன் கிடையாது, அண்டர் 18 கிடையாது, அண்டர் 18+ தானே. அப்போ போலீஸுக்கு இப்போ 2000 போலீஸ் தள்ள விடிஞ்சு போச்சு. லாக்அப் டெத்துன்னு சொல்லி போலீஸ் பக்கம் திருப்பிட்டாங்க. அப்புறம் அவங்கள சஸ்பெண்ட் ஆவாங்க. இது டிபார்ட்மெண்டல் என்கொயரி, இப்படி அந்த பக்கம் விசாரிக்க போயிட்டு கிளியராக பாலத்திலேருந்து குதிச்சிட்டாரு அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தரப்பு, பெற்றோர் தரப்பு கல்லை வச்சு காலை உடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி செஞ்சிருந்தாலும் தப்பு தான், அது ஒத்துக்க முடியாது. எப்படி ஒரு நல்லா இருக்க காலை போலீஸ் உடைச்சாலும் தப்பு தான். இவங்க செஞ்சது ஒரு வகையில் தப்புன்னா அப்போ நம்ம செய்கிறது எப்படி? அவன் தான் போதையில் வெட்டுறான் போகிறான் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துட்டா நம்ம போலீஸ் அப்படி செஞ்சாலும் ஒத்துக்க முடியாது. ஆனால் பொதுமக்களாக என்ன சொல்லுவீங்கன்னா, சுற்ற வேண்டியதான் சார். நிறைய பேர் கூட கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, சுற்றணும் சார் இவனெல்லாம் அப்படின்னு. அப்படி செய்ய முடியாதுல்ல. ஜனநாயக நாடு, வழக்கு நடத்தி விசாரணை நடத்தி, ஏன்னா 30 வருஷம் கழிச்சு கூட சில பேர் விடுதலை பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில், அவங்க குற்றம் செய்யலைன்னு சொல்லி, ஆதாரம் இல்லைன்னு சொல்லி. அப்போ நம்ம எடுத்தடுப்புலேயே சுட்டுட்டாக்க நியாயம் கிடைக்காதுல்ல. அது அது அந்த ஆஸ்பெக்டில் போகணும். ஏன்னா நான் ஆந்திராவில் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு, தெலுங்கானாவில் 6 பேரை சுட்டாங்க ஒரு ரேப்புக்கு வேண்டி. பட் அவங்க 6 பேரும் அக்யூஸே இல்லை, சும்மா ரோட்டில் போன இன்னசென்ட்டை செட் பண்ணி சுட்டாங்க. நம்ம அப்படி ஒத்துக்கவும் முடியாதுல்ல. என்கவுண்டரை நம்ம அப்படி நியாயப்படுத்த முடியாது. ஆனால் வள்ளுவ பிறந்தக என்கவுண்டரை நியாயப்படுத்தி திருக்குறள் சொல்லிக்கிறது, கொலையில் குடியாரை வேந்தொருத்தல் பயங்குள் களை கட்டது நேரன். அரசன் தான் அதை எடுக்கணும், அரசு தான் எடுக்கணும், காவல்துறை கிடையாது. அரசாங்கத்தோட டிபார்ட்மெண்ட் தான் போலீஸ், கவர்மெண்ட் தான் எடுக்கணும். கவர்மெண்ட்னா யாரு? அரசன்னா யாரு? முதலமைச்சர், பிரதமர். அப்படி அவங்களுக்கு நேரிட்ட அரசன் யாரு? நீதிபதி, மை லார்ட் அப்படிங்கிறோம், கடவுள். அவங்க தான் அந்த உயிரை எடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்கு, நமக்கு இல்லை. நம்ம ஒரு காவலர்கள், நம்ம சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய நபர்கள். கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்கள் தள்ள விடிய போகுது. இப்போ அதுதான் நடக்க போகுது. நீங்கள் தான் மாட்ட போறீங்க. உங்கள் கஸ்டடியில் இருக்கக்கூட தானே செத்து போனா, மூச்சு திணறலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, 2 ஹாஸ்பிட்டல் மாறுது. அவன் குற்றம் செஞ்சதெல்லாம் இப்போ போயிடும். இன்னொருத்தர் வெட்டினது பதைக்க வெட்டினதெல்லாம் இப்போ மாறிடும். இப்போ உங்கள் தள்ள வந்து விடிஞ்சிடும், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. ஸோ போலீஸ் என்ன ஒரு வேண்டுகோள், பிடிச்சிங்கன்னா உன்னை ரிமாண்ட் பண்ணுங்க, மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ஏன் தேவையில்லாமல் கஸ்டடி? நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். அதுதான் டிஜிபி சர்க்குலரும் கொடுத்தாரு, நீ உடனடியாக கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறங்க, வேறு எந்த வேலையும் வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அவன் குடிச்சிருப்பான், இல்லை ஆல்ரெடி உடம்புல வியாதி இருக்கும், நீங்கள் லைட்டாக தட்ட போய் பட்டுன்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவான், நீங்கள் மாட்டிப்பீங்க. அதை பல முறை சொல்லியாச்சு, ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க? பிடிச்ச உடனே உடனே ரிமாண்ட் பண்ணுறீங்க, அப்புறமா கஸ்டடி பெட்டிஷன் போட்டு எடுங்க, ப்ராப்பராக ஜுடிஷியல் கஸ்டடி எடுங்க. அதானே கரெக்டு. நீங்கள் ஒரு நாள் 1 மணி நேரம் கஸ்டடி போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருந்தாலும் உங்கள் தலையிலே தான் பிரச்சனை விடியும், வேறு யாரும் தள்ளி விடியாது. அவங்க குற்றம் அவங்க செஞ்சாங்க, அது கோர்ட்டு தண்டனை அப்படி போகணும். நீங்கள் வந்து வச்சிருக்க உங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் காலை உடைச்சிருந்தாலும் தப்பு தானே, உயிர் போயிட்டேன், நியாயத்தை எப்படி வாங்கி கொடுக்குறது? சட்டப்படி தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி.